எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம பார்த்துட்டு இருக்க டெய்லி ஃபுல் டே மெனு பிளானில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 24க்கான மெனு. வாங்க பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி இல்லைன்னா தோசை எடுத்துக்கலாம். நீங்கள் ரைஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஏதாவது மில்லட் இட்லி இல்லைன்னா மில்லட் தோசை கூட எடுத்துக்கலாம். இதுக்கு காம்பினேஷனுக்கு இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிறது பாசிப்பருப்பு சாம்பார். பாசிப்பருப்பு சாம்பார் துவரம்பருப்பு சாம்பார் மாதிரியே, ஆனால் பருப்பு மட்டும் மாற்றி போடுங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கூட வேணால் நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம். மிட் மார்னிங்க்கு கியூக்கம்பர் கிடைக்கலன்னா மாதுளம்பழமாக கூட கொடுத்துக்கலாம். மாதுளம்பழம் இது கூட சேர்த்து வேறு ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு சூப் ஐட்டம் கூட நம்ம மிட் மார்னிங்க்கு எடுக்கலாம். மிட் மார்னிங்க்கு சூப் எடுக்கும்போது மதியம் நல்லா பசிக்கும். மதியம் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எக் ஃப்ரைட் ரைஸ். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் கூட மஷ்ரூம் 65 வச்சு சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக பெஸ்ட் அக்கம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். கூடவே ஒயிட் ரைஸ்க்கு ரசம், தயிர் வேணும்னா நீங்கள் தயிர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தயிர் ஸ்கிப் பண்ணிவிட்டு மோராக சிலிப்பி மோர் எடுத்துக்கலாம். சாப்பாடு ஹெவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மோர் குடிச்சிக்கலாங்க. ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலையெல்லாம் தட்டி போட்டு மோராக குடிச்சிக்கலாம். இன்றைக்கி சிம்பிள் மெனுவாக இருந்தாலும் நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி பேலன்ஸ்டாக தான் இருக்கும் டயட்டு. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக என்றைக்காவது டைம் இல்லாதப்போ இந்த மாதிரி சிம்பிள் மெனு பிளான் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு வீட்லேயே பாப்கார்ன் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பட்டரும் பாப்கார்ன், சால்ட்டு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பொரித்து கொடுக்கலாம். நைட் டின்னருக்கு சப்பாத்தி. கூடவே இன்றைக்கி பன்னீர் கடாய் பன்னீராக பண்ணிக்கலாம். பன்னீரில் ஏகப்பட்ட சைட் டிஷ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கடாய் பன்னீர் கேப்சிகமும் பன்னீரும் வச்சு கடாய் பன்னீர் கொடுத்துருக்கேன். பெட் டைமுக்கு எப்பவும் போல் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் எடுத்துகிட்டு படுக்கும்போது நல்லா தூக்கம் வருங்க. இன்றைக்கி சீரியல்ஸில் ரைஸும் வீட்டும் எடுத்திருக்கோம். நீங்கள் மில்லட் எடுத்திங்கன்னா மில்லட்டும் சேர்ந்துக்கும். 3 வகையான பல்சஸ் எடுத்திருக்கோம். கூடவே நட்டு, கோக்னட்டு, வெஜிடபிள்ஸ் ஃப்ரைட் ரைஸில் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் 3 வெஜிடபிள்ஸ் அதில் வந்துடும். காலையில் கியூக்கம்பர், நைட்டுக்கு கேபேஜ் எடுக்கிறோம். பன்னீர் எடுக்கும்போது தேவையான ப்ரோட்டீன்ஸ் வந்துடும். நாளைக்கு டே 25க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்கள் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.